ஹலோ கைஸ், இப்போ ரீசெண்டாக நிறைய பக்கத்து திருவிழாலாம் வந்துட்டுருக்கு. திருவிழாவில் ட்ராம்போலின், கொலம்பஸ் அப்படி இப்படி நிறைய போவோம். அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நிறைய பேர்த்துக்கு அதை என்ஜாய் பண்ணணுன்னு தோணும். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு என்ன தோணுன்னா, அது அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துட்டா எப்படி இருக்கும். இப்போ ராட்டினம் அப்படி மேலே போயிட்டுருக்கோம், மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டா எப்படி இருக்கும், பக்கத்தில் இருக்க அந்த டப்பா கூட இது போய் இடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படிலாம் தோணும். ஏன் இப்படிலாம் தோணுது அப்படின்னா, இது ஒரு நேச்சுரல் இன்சிடெண்ட். நம்மளோட பிரெயின் எப்போவுமே பாசிட்டிவை ஃபோக்கஸ் பண்ணுறதோட நெகட்டிவ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும். இதுக்கு பேர் நெகட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, நம்மளோட பிரெயினோட அமிக்டிலா அப்படின்ற இடத்துல தான் நடக்குது. அமிக்டிலா ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி எமோஷன்ஸ். ஏன்டா இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நமக்கு நேச்சுரலாகவே நம்மளோட பிரெயின் அண்ட் பாடி எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சர்வைவலுக்காக. அப்போது நம்ம பிரெயின் அண்ட் பாடியோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, இந்த பாடியை அடிப்படாமல் பார்த்துக்கணும், இதை உயிரோடு வச்சுக்கணும். அதுதான் இதோட மெயின் ஃபோக்கஸ். அப்படி இருக்கும்போது இப்போ பிரெயின் ஒரு பாடிக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கும். ராட்டணும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நெகட்டிவ் பயாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். எடுத்தவொடனே எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் யோசிக்கும், இதில் ஏறலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிச்சு அந்த நெகட்டிவ் பயாஸ்லாம் ஓவர் கம் பண்ணி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைவா, அந்த நமக்கு சேஃப்டியான இது எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் நம்ம அதில் ஏறுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ஜாய் மோடுக்கு போயிடுவோம். அந்த சர்வைவல் மோட்லேருந்து நம்ம மாறிடுவோம். இப்போது நீங்கள் புதுசாக எதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போது ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், ஒரு புதுசாக ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், புதுசாக ஒரு ட்ரைனிங் ஏதாவது எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது புதுசாக ஒரு கேம் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு எடுத்தோடனே அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் முன்னாடி எடுத்து காட்டும். நீ இங்கே லேகாக இருக்கா, நீ இங்கே லேகாக இருக்கா, நீ இங்கே லேகாக இருக்கா அப்படின்னு காட்டும். இது நேச்சுரல் தான். இதை நம்ம ஓவர் கம் பண்ணி இந்த லேக்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் கிளியர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பும்பொழுது தான் நம்ம அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியும். நம்ம நம்பிக்கையே இல்லாமல் ஐயோ இவ்வளோ லேக் இருக்கே அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட் அப்பையோ அல்லது புதுசாக எதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதையோ கற்றுக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் உங்கள் பிரெயினை நம்ப வைக்கிறது தான் கஷ்டம். ஒன்ஸ் உங்கள் பிரெயினை நம்ப வச்சுட்டீங்க, இதெல்லாம் சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்கள் பிரெயின், நீங்களே சும்மா இருந்தால் கூட உங்கள் பிரெயின் நல்லாவே நம்பும். உங்கள் பிரெயின் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை கூட்டிகிட்டு போகும். ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயமே இல்லாமல் இப்படி அந்த கொலம்பஸ் போயிட்டுருக்கோம் இப்படி நின்றுட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட பிரெயினை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க பிரெயின் அவங்க பாடியை பார்த்துக்குது, இவங்கள்ட்ட எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கல. ஸோ உங்கள் பிரெயினை நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்கள் பிரெயினே உங்கள் வேலையை பார்த்துக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலை பார்க்குறதா இருக்கட்டும், உங்களோட பாடி அண்ட் பிரெயின் நல்லா கற்றுக்குச்சு அப்படின்னா நீங்களே கான்சியஸாக எதை பற்றியுமே யோசிக்காமல் இருந்தீங்கன்னா கூட அந்த விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓவர் டேக் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போகும். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது அதுக்கு ஒரு ஸ்பேஸ். அது கற்றுக்கிற வரைக்கும் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அது கற்றுக்கிட்ட பின்னாடி கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் கான்சியஸாக அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா கற்றுக்கும். அது நல்லா கற்றுக்கிட்ட பின்னாடி அது போக்கில் விட்டுட்டு நீங்கள் சும்மா அப்படியே. பிரதீப் ரங்கநாதன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கஷ்டம், அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ தான் நம்ம கான்சியஸாக இருப்போம். அப்போ தான் நமக்கு அந்த பயம் எல்லாமே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிடுவோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கஷ்டம். இப்போ நீங்கள் எதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் கான்சியஸாக இருப்பீங்க, கஷ்டம் கூட கிடையாது. நீங்கள் கான்சியஸாக அதை ஐயோ பண்ணணுமே அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய லேக்ஸ் எல்லாமே உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். அந்த லேக்ஸை இல்லை அந்த லேக்ஸ்லாம் நம்ம செட்டில் பண்ணிடலாம். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அந்த லேக்ஸை ஃபுல்லாக தள்ளி வச்சுட்டு இந்த பாசிட்டிவில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வரணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமே தவிர மற்றபடி அந்த ஸ்டெப்பு கூட கஷ்டமாகவே இருக்காது. இப்படி இங்கே பாருங்களேன், மேலே ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு. இந்த ஃப்ளைட்டோட பைலட் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பார், ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை ஓட்ட போகிறோமே அப்படிலாம் யோசிச்சிருப்பாரு. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு இவ்வளோ தரைக்கு மேலே பறந்து போயிட்டுருக்கு, கீழே அப்படி பொத்துன்னு நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு யோசிச்சிருந்தாரு அப்படின்னா அவர் இன்றைக்கி இப்படி ஓட்டிக்கிட்டு போக முடியுமா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவர் யோசிச்சு இருப்பார், கண்டிப்பாக யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டார். ஆனால் அந்த நெகட்டிவ் திங்ஸ் இருந்தாலும் அதை ஓகே அப்படின்னு சப்ரஸ் பண்ணிவிட்டு அவர் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்திருப்பார். ஓகே ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காரலான்னு உட்காந்துருப்பார். அந்த சேஃப்டியெல்லாம் பார்த்துருப்பாரு. ஓகே நமக்கு பாடி சேஃப் தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச பின்னாடி தான் அதை கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பிரெயின் இப்போ ஓவர்டேக் பண்ணி இப்போ அவர் நல்லா முழுசாக கற்றுக்கிட்டார். முழுசாக கற்றுக்கிட்டனால அவர் இப்போது அவரே சும்மா கான்சியஸாக வேறு எதாவது யோசிச்சுட்டு இருந்தால் கூட அவரோட சப்கான்ஷியஸ் பிரெயின் அண்டு அவரோட பாடி அதுவே ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக கூட்டிகிட்டு போய் அவரை கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டோம். இதிலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங்
நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த நெகட்டிவ் திங்ஸை நம்ம எப்படிலாம் செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும். உங்கள் பிரெயின் லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்கும். உங்கள் பிரெயின் லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சர்வைவல் மோட்லேருந்து நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக ஜஸ்ட் லைக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் உங்கள் பிரெயின் யோசிக்காது. உங்கள் பிரெயின் ஜஸ்ட் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜஸ்ட் யோசிச்சிருச்சு அப்படின்னாலே ஓகே, கேம் ஓவர். உங்கள் பிரெயினை நீங்கள் வென்று விட்டீங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தட் இதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் ரீசெண்டாக போயிருந்த திருவிழா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். பாய். DJ no Rajesh. புளிப்பா புளியங்கா அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா